பூஜை செய்து வரும் கோயிலிலேயே வேலையை காட்டிய அர்ச்சகர் வெள்ளி நகைகளை திருடிவிட்டு போலி நகைகளை வைக்க முயற்சி. அகமதாபாத்தில் அரங்கேறிய திருட்டுச் சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் பால்டி பகுதியில் உள்ளது ஸ்ரீ லட்சுமி வர்தா ஜெயின் கோயில். இந்த கோயிலில் கடந்த 13ஆம் தேதி கோயிலின் செயலாளர் ஆய்வு செய்துள்ளார். அப்போது காணிக்கையாக வழங்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்த வெள்ளி நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதன் மதிப்பு 1,64,00,000 ரூபாய் ஆகும். இது தொடர்பாக உடனே பால்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து கோயிலுக்கு வந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அர்ச்சகர், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதன்பின் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிசிடிவி கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த நேரத்தில்தான் நகைகள் திருடப்பட்டிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். மேலும் சிசிடிவி கேமராக்களை அணைத்து வைக்க யாருக்கெல்லாம் அதிகாரம் உள்ளது என்பதை போலீசார் பட்டியலிட்டனர். இதில் சிக்கியவர்தான் கோயில் அர்ச்சகர் மெகில் ரத்தோட். இவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மொத்த உண்மையும் அம்பலமானது. அர்ச்சகர் மெகுல் ரத்தோட் கடந்த 15 ஆண்டுகளாக அந்த கோயிலில் பணியாற்றி வருகிறார். கோயில் அடித்தளத்தில் உள்ள லாக்கர் அறையின் சாவி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட வெள்ளி நகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விலைமதிப்பற்ற பொருட்கள் 2023ஆம் ஆண்டு முதல் அந்த லாக்கரில் இருந்துள்ளன. இதனை திருட கோயில் அர்ச்சகர் திட்டமிட்டுள்ளார். இதற்கு கூட்டாக கோயிலில் துப்புரவு பணி செய்யும் பெண் ஒருவரையும் கூட்டாளியாக சேர்த்துள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று கோயில் சிசிடிவி கேமராக்களை அணைத்து வைத்துவிட்டு தன்னிடமிருக்கும் சாவியை கொண்டு லாக்கரை திறந்து வெள்ளி நகைகளை திருடி உள்ளார். பின்னர் பெண் துப்புரவு பணியாளரின் உதவியுடன் அந்த நகைகளை வெள்ளி வியாபாரிகளிடம் கொடுத்து விற்பனை செய்துள்ளனர். அந்த பணத்தை வைத்து போலியான வெள்ளி நகைகளை உருவாக்கி அதனை லாக்கரில் வைக்க திட்டமிட்டுள்ளனர். போலி வெள்ளி நகைகள் உருவாகிக் கொண்டிருக்கும் போதேதான் கோயிலுக்குள் சோதனை நடத்திய போது கையும் களவுமாக சிக்கி உள்ளனர். இதையடுத்து கோயில் அர்ச்சகர், பெண் துப்புரவு பணியாளர், அவரின் கணவர் மற்றும் 2 வெள்ளி வியாபாரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து நகைகளை மீட்டுள்ளதுடன் கொள்ளைக்கு உதவிய மேலும் 2 தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.